ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூடியூபர் பிடிக்கும். பட் சில பேருக்கு வந்து இந்த யூடியூபர் பிடிக்கும், ஃபுட் விளாகர் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு ட்ராவல் விளாகர் பண்ணுறவங்க பிடிக்கும், சில பேர் வந்து டெக்கியை பிடிக்கும். இவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வேர்ல்டு வைடு ஃபேன்னு சொல்லலாம். வேர்ல்டுலேயே நம்பர் 1 யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் வந்து 30 வயசுலேயே, அதாவது பிலோ அண்டர் 30 பார்த்தீங்கன்னாக்கா $1 பில்லியன் இப்போ வந்து ஃபார்ச்சூனில் வந்து இடம் பெற்றிருக்கிறாரு. அது இவரோட உண்மையான பேர் வந்து ஜிம்மி டொனால்ட்சன். ஒரிஜினல் வயசு வந்து பார்த்தினாக்கா இப்போ இருக்கிற வயசு வந்து 27. இவரோட சொத்து மதிப்புன்னு பார்த்தினாக்கா 8,350 கோடி. இது மொத்தமும் யூடியூப்பில் மட்டுமே சம்பாரித்த பணம். நம்புவீங்களா? டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் 415 மில்லியன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 415 மில்லியன். 8th யங்கஸ்ட் பில்லியனர் குளோபலி. மற்றவங்கெல்லாம் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, பெரிய டீம் வச்சுருப்பாங்க, தினம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இதுவும் ஹார்ட் ஒர்க் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்கும். ஏன்னா 10 கம்பெனி வச்சுருப்பாங்க, 15 கம்பெனி வச்சுருப்பாங்க. தினம் ஒவ்வொருத்தரும் நோட்டிஃபை பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தவங்க முடிஞ்சு போச்சு. இவர் டோட்டலாக இவரை மட்டுமே நம்பி ஆரம்பித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இவரோட ஸ்டார்ட் பண்ண ஏஜ் பார்த்துறீங்களா? 12 வயசு இருக்கும்போது இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அவர் ஆரம்பிக்கிற சேனல் பேர் வந்து மிஸ்டர் பீஸ்ட் 6000 ஸ்டார்ட் பண்ணார். பிரைமரி சேனல் வந்து ஆல்ரெடி ஒரு பிரைமரி சேனல் இருக்குது. மொத்தம் 2 சேனல் நடத்துகிறாரு. பிரைமரி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 270 மில்லியன். மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்டு சேனல் இந்த வேர்ல்டு வந்து இவரோட தான். இவரோட மேஜர் ஹிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 44 ஹவர்ஸில் 21 பில்லியன் வியூஸை கடந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ இவரை பற்றி வேறு என்ன உங்களுக்கு தெரியும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட வீடியோஸை பார்த்துருக்கீங்களா? எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.